Okay, Vestige. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஹோச்சிமின் சிட்டியில் வந்து இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது பார்க்கும்போதே எனக்கே வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும், அப்படியே இருக்கக்கூடாது. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதில் என்ன ஒரு ஒரு கிரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உண்மையாக நான் வந்து ஒரு ஆக்டிவ் இன்கம்லேருந்து இவ்வளோலாம் நான் செலவு பண்ண மாட்டேங்க. ஆனால் வெஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கிராண்டாக ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவுமே ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் லைஃப் வந்து ஒரு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது. இது பார்க்கும்போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மனசு வந்து மைண்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. ஏன்னா ஒரு இடத்துலையே வந்து நம்ம வந்து சுற்றிக்கிட்டே இருக்கோம். ஒரே விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரிப்பீட்டடாக பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் என்னடா வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உலகம் அப்படியே சுற்ற நமக்கு வந்து வாழ்க்கை வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ட்ரிப்பெல்லாம் வாங்க. ஸோ நார்மலாக போக முடியலனாலும் வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய ட்ராவல் ஃபண்டை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு சில்வர் டைரக்ட் அச்சீவ் பண்ணாலே போதும். ஸோ அதை அச்சீவ் பண்ணி நீங்கள் வந்து ஏஷியன் ட்ரிப்பெல்லாம் நீங்கள் போகலாம். ஒருவேளை டைமண்ட் ட்ரிப்னா இப்போ கம்மிங் ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு ஃபண்டுக்குமே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகி வரும்போது லைஃப் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ரூம் எப்படி இருக்குது பிரதர்? பக்காவாக இருக்கும், சொல்கிறதுக்கு வார்த்தையில இல்லை. ஷரத் செம்மையாக இருக்குது ப்ரோ. இல்லை பேக்ரவுண்டாக நல்லா இருக்கு பாருங்களேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லைங்களா? கீழேங்களா? இது ஓப்பன் ரெஸ்டாரண்ட்டுங்க. அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அது மியூசிக் போடுங்க. முன்னாடி எடுக்கணுமாடா? செலப்ரேஷன் அப்படின்றது பெரிய லெவலில் போயிட்டு எல்லாருமே செலப்ரேட் அப்படின்ற
जो लोग नहीं आ पाए हैं, आपके बिना जो है कहीं ना कहीं हमारा ये इवेंट अधूरा रह जाता। सो थैंक यू सो मच एवरीबडी फॉर बीइंग अ पार्ट ऑफ दिस लवली इवेंट। और अगर मैं वेस्टीज की बात करूं तो कहां से शुरुआत करनी चाहिए मुझे, क्योंकि वेस्टीज की शुरुआत कौन से साल में हुई थी, कोई बता सकता है? 2000? क्या बात है, बिल्कुल सही। तो जी हाँ, 2004 में जिसकी शुरुआत हुई
धीरे धीरे जो है आगे बढ़ते बढ़ते